உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். 2024ஆம் ஆண்டு மார்கழி மாதம் சோபகிருது வருடம் மக நட்சத்திரத்தில் கன்னிகா லக்னத்தில் பிறக்கக்கூடிய இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான வருடமாக அமைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வருடம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஆக மிதுன ராசி அன்பர்களே, இது வருடம் முழுவதும் தரக்கூடிய பலன். இந்த வருடம் முழுவதும் தரக்கூடிய பலனை நாம் கணிக்கணும்னா அதற்கு வருடக்கோள்களை தான் நம்ம எடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான், குரு பகவான், ராகு மற்றும் கேது, இந்த கிரகங்களை நாம் முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் ப்ளஸ் கேது பகவான் இவர்கள் கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து நிற்கிறார்கள். கேந்திரஸ்தானம்ன்றது உங்களுடைய இடத்திற்கு 10ஆம் இடம் ப்ளஸ் 4ஆம் இடம். 4ஆம் இடத்தில் கேது பகவான், 10ஆம் இடத்தில் ராகு பகவான். யோககாரகன், தொழில் சம்பந்தப்பட்ட இடம், வேலை சம்பந்தப்பட்ட இடத்தில் யோககாரகன் ராகு அமர்ந்து இருக்கார். அது ரொம்ப அற்புதமான அமைப்பு. 4ஆம் இடத்தில் கேது, ஞானம், அறிவாற்றல் கொடுக்கக்கூடிய கேது பகவான் சுகபோக யோக அமைப்பாகப்பட்ட அந்த இடத்தில் அமர்ந்து நிற்கிறார். அடுத்து உங்களது குரு பகவான் 7, 10, 10ஆம் இடத்துக்கு அதிபதி, தொழில் வேலை சார்ந்த இடத்திற்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருந்து 4 மாதங்கள், கிட்டத்தட்ட சித்திரை மாதம் இவர் பயிற்சியாகிறார். அப்போ 4 மாதம், முதல் 4 மாதம் மட்டுமே குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து மீண்டும் 12ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆக இந்த அமைப்பு குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுக்கு எப்பேற்பட்ட நன்மையை அளிக்கிறார்ன்றதையும் நான் சொல்றேன். அடுத்து சனி பகவான் சொல்ல வேண்டியதே இல்லை. 7, அதாவது உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி, அடுத்தது அஷ்டம சனி, இந்த 2 சனிகளை தாண்டி இன்னைக்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்தில் தனது சொந்த வீட்டில் நிற்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு பெரிய லெவலில் நன்மையை அளிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கார். அப்போ இந்த அமைப்புகள் இந்த வருடம் உங்களது வாழ்க்கையில் ஒரு மிகுந்த செல்வத்தையும் செல்வாக்கையும் அளிக்கக்கூடிய தருணமா இந்த காலம் உங்களுக்கு அமையும். ஆக கடந்த காலகட்டங்களில் நான் சொன்ன அந்த கண்டகச்சனையும் மற்றும் அந்த அஷ்டமச்சனையினால நீங்க பலவிதமான பாதிப்புகளை சந்திச்சீங்க. அந்த பாதிப்புகள் வாழ்க்கையில எதிரிக்கு கூட அந்த நிலை வரக்கூடாது. நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் அல்ல, நஞ்சம் அல்ல. தான் கெட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனசு உங்களுக்கு இருந்தும் மற்றவங்களுக்காகவே உங்களுடைய இந்த கடந்த 5 வருஷமும் நீங்கள் பல விஷயங்களை இழந்து நிற்கிறீங்க. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லைன்ற மன உளைச்சல் உங்களுக்குள்ள உருவாகி நிற்குது. இன்னொரு புறம் உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு பலவிதமான மேன்மைகளை உண்டாக்கணும், உருவாக்கணுன்ற லட்சியங்களும் உங்களுக்குள்ள இருக்குது. மொத்தத்தில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை, அது இந்த தருணத்தில் ஒரு பெரிய இலக்குகளை அடையக்கூடியதாக இருக்கணுன்ற அந்த ஏக்கத்திற்கு உறுதுணையான வருடமா இந்த காலம் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, மிதுன ராசி என்பர்களே, உங்களை பொறுத்தவரையிலையும் எந்த இடத்துலையும் எதுக்குமே வளைஞ்சு தரக்கூடியவங்க நீங்க. உங்க வீட்டுக்கு அதிபதி, அந்த வீட்டிற்கு அதிபதி புதன், புத்திக்கு அதிபதி, வித்தைக்கு அதிபதி. எங்க போனாலும் உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய திறமை, அது அழகா மற்றவங்களுக்கு யோசிக்காம, நமக்கு நம்ம வேலை இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காம அதுக்கும் மேலே இறங்கி செய்யக்கூடியவங்க. நேர்மைக்கு இவங்க தான் அப்படின்ற அளவுக்கு உதாரணமா நிற்பீங்க. அது மட்டுமல்ல, வாழ்க்கை ரீதியிலையும் சரி, திருமண சம்மந்தப்பட்ட விதத்திலையும் சரி, நட்பு சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் சரி, நம்பிட்டீங்கன்னா முழுசா நம்புவீங்க. ஆனால் அப்படி நம்பி ஏமாந்தவங்க பல பேர் அவங்க வாழ்க்கையில் இந்த நிமிஷம் கூட வைராக்கியத்துக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்கு எதிரில் வாழ்ந்து காட்டணுன்ற லட்சியத்தில் இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த தருணங்கள் கை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கும். ஏன் இந்த வார்த்தைகள் சொல்கிறேன்னா, மிதுனராசி அன்பர்கள் முதலில் பாதிக்கப்பட்டது ஒரு புறம் தொழில் சார்ந்த
நம்பிக்கை துரோகங்கள் கூட இருந்து உங்களுக்கு பல விதமான சிக்கல்கள் உங்களோட இருந்து உங்களுடைய தொழில் நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எதிரிலேயே இன்னைக்கு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு பல சூழ்ச்சிகள் நடந்திருக்கு ஒரு புறம். மறுபுறம் உங்க கூடவே இருந்து கணக்கு வழக்க ரீதியில பலவிதமான சூழ்ச்சிகளை செய்து இன்னைக்கு நீங்க வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டீங்க. இன்னும் நம்பி நீங்க ஏமாந்துருக்கிறீங்க. காரணம், நம்பிட்டீங்கன்னா முழுசாக நம்புவீங்க, நம்பி விட்டீங்க உங்களுக்கே தெரியாமல். இன்னைக்கு நீங்கள் பல பேர் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்த உங்களுடைய வாழ்க்கையை இருளாகக்கூடிய ஒரு சூழல்களை உண்டாக்கிட்டாங்க. கடந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினச்சி கூட நம்ம பார்க்கக்கூடாது, ஞாபகத்துக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பலவித மன உளைச்சலுக்கு ஆளானது மட்டுமில்லாமல் ஏமாற்றங்கள், சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாருக்கும் எதிரிலையும் விமர்சனமான ஒரு நிலைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. உங்களை பற்றி ரொம்பவும், ஏன்னா அவமானங்களை சந்திக்கலாம், இந்த அளவுக்கு சந்திக்க கூடாதுன்ற மன வலியோடு நிற்கிறீங்க. உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களை புரிஞ்சிக்கல, உங்களை சார்ந்தவங்களே உங்களை விமர்சனங்கள் பண்ணினது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தரம் தகுதி இவ்வளோதானா அப்படின்ற அளவுக்கு பலவிதமான சில மன உளைச்சல்கள், இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய காலம் இந்த 2024 உங்களுக்கு அமைஞ்சி வரும். அது மட்டும் கிடையாது, மிதுனராசி அன்பர்கள் எதிரிக்கு கூட நல்லது செய்யக்கூடிய மனசுடையவங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் துரோகங்கள் சந்திச்சதனுடைய விளைவுகள் இன்னைக்கு கடன் சுமைகளை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல். கடன் சுமைகள்னா கொஞ்சம் நிச்சயம் இல்லை, வாழ்க்கையில் உங்களை மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணவங்களே இல்லை, இப்போது உங்களை மாதிரி பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாகி எங்கே வாங்குகிறோம், எங்கே கொடுக்குறோம், இன்னும் எவ்வளோ தேவைப்படுது, இன்னும் எவ்வளோ கொடுக்கணும் தெரியல, ஆனால் ஓடுறீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களை நம்பி கொடுத்தவங்களுக்கு நியாய தர்மமாக இருக்கணுன்றதுக்காக எங்கெங்கெல்லாம் கை நீட்டி வாங்கக்கூடாதோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி வித்தாவது நீங்கள் அவங்களுக்கு நல்லது செய்யணும், நாம் நியாய தர்மத்தோட நடந்துக்கணுன்ற எதிர்பார்ப்பு ஒரு புறம் இருந்தாலும் அதை வைக்கணும் பண்ணணும்னு நினச்சா கூட அதுவும் கை கொடுக்காத நிலை. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் உங்களை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் உங்களை பிளாக் பண்ணது, உங்களுக்கு லாக் பண்ணது, கொஞ்ச காலமாக எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே தடையாகுது. கஷ்டப்பட்டு 99% கொண்டு வரீங்க, கடைசியில் பார்த்தா அந்த 1% பிளாக் ஆகி நிற்குது. அதனுடைய விளைவுகள் உங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகள் உங்களையும் தாண்டி பிரச்சனைகள் தான் உங்களுக்கு எதிரில் வந்து நிற்கதே தவிர இங்கே நல்ல விஷயங்களும் அதிர்ஷ்டங்களும் விலகி போயிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் நீங்கள் வழிகாட்டுறவங்க நல்லா இருக்கிறாங்க, உங்களோட சேர்ந்து நட்பு ரீதியில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. ஆக அதே வேலைப்பாடுகளை நீங்கள் இறங்கி செய்தால் அது அப்படியே லாஸ் ஆகுது. அதனால் பல மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க. இந்த நிலை இப்படியே போயிட்டு இருந்தால் அது எங்கே போய் நிற்கும்னே தெரியாத அளவுக்கு பல விதமான மன உளைச்சல். ஆக இந்த தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, நம்பி கடந்த வருடத்தில் நீங்கள் எத்தனையோ இடங்களில் பணம் கேட்டாலும் சரி, உதவி சம்மந்தப்பட்ட ரீதியில் கேட்டு இருந்தாலும் சரி, இதை நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எதுவுமே ஆயிருக்காது. நாளைக்குன்ட்டு இப்படியே தான் வந்திருக்கும். கடந்த 2023 வருடம் உங்களுக்கு இப்படியே போயிடுச்சு. இந்த 24வது வருடம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். இந்த தருணத்தில் உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் கைகூடும். நீங்கள் கேட்ட இடத்தில் அந்த பணம் நெருக்கடிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய நிலைக்கு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். தொழிலில் அடுத்த லெவலுக்கு போவீங்க, இருக்கிற தொழிலை விருத்தி பண்ணுவீங்க. வேலையாட்கள் கடந்த வருடங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலை, இந்த வருடம் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் நீங்கள் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக எங்கெங்கெல்லாம் நட்புகள் வச்சுருந்தீங்களோ, எதெல்லாம் பேசி சரி பண்ண முயற்சி பண்ணீங்களோ அந்த இடத்துல மீண்டும் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நடக்காத அந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கும். அது மட்டுமல்ல, உங்களது வேலையில் இருந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டேன், பல வருஷமாக கஷ்டப்பட்டேன், எனக்கு பிரயோஜனம் இல்லை. கடந்த 2023வது வருடத்தில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நெருங்கி வந்து விலைக்கு போயிடுச்சு. இப்போது எனக்கு பின்னாடி வந்தவங்க என்னை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது, உண்மையாக உழைச்ச எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே கவலைகள் வேண்டாம். இந்த வருடம் உங்களுக்கு அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களது வாழ்க்கையில் பதவி உயர்வு,
அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கு கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கும். கடந்த வருடம் நீங்கள் நல்லது செய்தீங்க, நல்லதை நினச்சிங்க, தான் கெட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு எண்ணி உங்களுடைய வேலையை தெய்வமாக நினச்சி ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டி வந்தீங்க. ஆனால் உங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, உங்களுடைய யதார்த்தம், அந்த விஷயங்கள் மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதுனால உங்கள் மேலே அபாண்டமான பழிச்சொற்களை சுமந்து செய்யாத தப்புகளுக்கு உங்கள் மேலே உங்களுக்கு வேலைக்கே பிரச்சனை வரக்கூடிய சில சூழ்ச்சிகள் நடந்திருந்தாலும் அது இந்த வருடம் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளால் சரி செய்திடுவீங்க. இன்னும் சிலர் தன்மானத்துக்கு வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கேஸு பிரச்சனை கோர்ட்டு வரைக்குமே இறங்கி பார்த்துடலாம், வழக்கு ரீதியிலேயே பார்த்துடலாம்னு நினச்சி கூட அது இறங்கி செய்து நீங்கள் முடிப்பீங்க. மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் வேலையில் ஒரு அருமையான தரமான நிலையை உங்களுக்கு உருவாக்கிடுவீங்க. நான் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைச்சிடும். நீங்கள் குடும்பத்திற்குண்டான எல்லா மேன்மைகளையும் உருவாக்கிடுவீங்க. உங்களை வேண்டியவங்களுக்கு சந்தோஷப்படுத்துவீங்க. அவங்க வாழ்க்கையில் இந்த வருடம் ஒரு திருப்தியான கால அமைப்புகளை உருவாக்கி கொடுத்துருவீங்க. அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே உங்களை பொறுத்தவரையிலையும் உதவி செஞ்சு மற்றவங்க உங்களால் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு தான் சொல்லணுமே தவிர கெட்டவங்க இங்கே யாருமே இல்லை. அப்பேற்பட்ட உங்களுக்கு நடந்த துரோகங்கள் எல்லாத்தையும் சரி செய்து ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடியாக இருக்கும். குறிப்பாக மிதுனராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் பலவிதமான சிக்கலுக்கு ஆளாயிருந்தீங்க, பலவிதமான அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய நிலை. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நம்மளோட தகுதி இல்லாதவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிது, சடனாக ஒர்க் அவுட் ஆகுது, அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமையுது. ஆனால் நம்மக்கிட்ட எல்லா நல்ல ஆற்றல் இருந்தும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கிற அளவுக்கு இருந்தும், நல்ல ஒழுக்கம் இருந்தும் நமக்கு அந்த வாய்ப்புகள் அமையலையென்ற வருத்தம், சொந்த பந்தம் உங்களுக்கு வேண்டியவங்களே பலவிதமான சூழ்ச்சிகளால் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை நடக்க விடாத அளவுக்கு பலவித மன உளைச்சலுக்கு ஒரு புறம் ஆளாகி இருந்தாலும் இந்த தருணத்தில் அவங்களுக்கு எதிரில் எல்லாத்தையும் சரி செய்து உங்களுக்குண்டு ஒரு இலக்கை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக உங்களுக்கு அமைச்சிடுவீங்க. அது மட்டுமல்ல, மிதுனராசி அன்பர்கள் கடந்த 5 வருஷமாக திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்க தான் நிறைய பேர் பிரிஞ்சிட்டீங்க. நிறைய பேர் பெரிய நிலைமையில் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் சிலர் வாழ்க்கையை சரி பண்ண முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு விதத்தில் இதை சரி பண்ணணும். காரணம் என்னன்னா, நீங்கள் நினச்சது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று. இன்னைக்கு நிம்மதி இல்லாத அளவுக்கு, இன்னைக்கு வாழ்க்கையே கேள்விக்குறியாகக்கூடிய அளவுக்கு திருமண வாழ்க்கையில் துரோகங்கள், வாழ்க்கையில் எதை வேணாலும் ஏற்றுக்கலாம், துரோகத்தை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. அந்த துரோகத்தையும் மனசில் போட்டு ஜீரணிக்க முடியாமல் என்ன செய்யறது? நமக்கு வேண்டியவங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளை சார்ந்தவங்க வருத்தப்படுவாங்க. நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணுன்ற லட்சியத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் உங்களது வாழ்க்கையில் ஒரு பொன்னான வருடமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் கிடைக்கும். ஏன் இதை இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கமான அமைப்பில் 9 பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தில் நின்று லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ லாபம் சம்மந்தப்பட்ட மேன்மைகள் உங்களுக்கு மிகுந்த மேன்மைகள் உண்டாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கும். உங்களுடைய பேச்சுக்களை மீறி செய்யக்கூடிய வாழ்க்கை துணை உங்கள் லைஃப்பில் மீண்டும் உங்களோட ஒரு நல்ல மேன்மையோட வாழக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். பிரிஞ்சவங்க மீண்டும் சேரக்கூடிய தருணமாக உங்களுக்கு அமையும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கோபங்களும் துரோகத்தினுடைய வழி எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டுட்டு சமரசம் பேசி வாழ்க்கையில் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை உண்டாக்குவீங்க. மாற்றம் இல்லை. அது மட்டுமல்ல, கடந்த காலகட்டங்களில் திருமணமாகி புத்திரபாகியம் கிடைக்கலையேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கவலைகள் வேண்டாம். உங்களுடைய சுகஸ்தானத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான இடமாகப்பட்ட 7ஆம் இடம், இந்த 7ஆம் இடத்தையும் குரு பகவானுடைய பார்வை விழுறதுனால உங்களுக்கு 100%, அதாவது புத்திர பாக்கிய ரீதியிலையும் மேன்மைகள் கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகி எனக்கு மறுமணத்திற்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய மேன்மையும், அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு மீண்டும் திருமண பாக்கியத்தையும் உண்டாக்கி கொடுத்துரும். ஆக மிதுனராசி அன்பர்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் ஒரு முரடான ஒரு வழி பாதையில் கடந்து வந்தால் அதனுடைய மன உளைச்சல்கள் எப்படி இருக்குமோ அப்படி எல்லாமே நமக்கு சாதகமாக அமையும். இது எல்லாமே எனக்கு சக்ஸஸாக இருக்கும், எல்லாம் எனக்கு கூடி வரும் அப்படின்ற நம்பியே ஏமாந்து
கடந்த காலகட்டங்கள் உங்களை கடந்து வந்ததை நினைக்கும் போது இன்றைக்கும் அடடா வரக்கூடிய வருடம் நமக்கு சாதகமாக இருந்தால் போதுமே அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கிற உங்களுக்கு இது ஒரு அருமையான தருணமாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் தான் பெற்று வளர்த்து ஆளாக்கிய பிள்ளைகளும் மனைவி மக்கள் இவங்களுக்காக தான் வாழ்ந்தீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்காக பார்த்து பல விஷயங்கள் செய்த இன்னைக்கு அவங்களுக்குன்ட்டு நீங்கள் முடிவெடுத்து கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்து இன்னைக்கு அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயமும் சரி, திருமண சார்ந்த அமைப்பையும் சரி, இன்னைக்கு அவங்க வாழ்க்கையவே கேள்விக்குறியாகக்கூடிய அளவுக்கு பலவிதமான பாதிப்புகள் சிலர் குடும்பத்தில் உருவாகிருக்கு. இதனுடைய விளைவுகள் இதை எப்படி நாம் சரி பண்ணுறதுன்னு தெரியலையேன்ற குழப்பத்தில் நிற்கிறீங்க. உங்களுடைய குழப்பம் அது நிறைந்த மன உளைச்சல் கடந்த வருடத்தில் இருந்திருந்தாலும் இந்த வருடம் அதை அழகாக நீங்கள் சரி செய்வீங்க, மீண்டு வருவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க, நல்ல இலக்கை அவங்களுக்கு உருவாக்குவீங்க. அது மட்டும் இல்லை, கல்வி சார்ந்த விஷயங்களில் திருமண சார்ந்த அமைப்புகளும் சரி, கல்வி சார்ந்த விஷயங்களும் சரி கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமையும். ஏன்னா இதற்கு காரகர் உங்களுக்கு குரு பகவான், கல்விக்கு அதிபதி. அவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் நின்று பஞ்சமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ரொம்ப அற்புதமான அமைப்பு. ஆக இந்த கால அமைப்பு உங்களது வாழ்க்கையில் மிகுந்த மேன்மைகளை உண்டாக்கிடும். அது மட்டுமல்ல, மிதுன ராசி அன்பர்களே, கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு 3 சென்ட் 5 சென்டாவது நம்ம இடம் வாங்க முடியுமா, அந்த இடத்துல வீடு கட்ட முடியுமான்னு நினைச்சவங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அதே இடத்த 180 டிகிரியில் பார்க்கக்கூடிய ராகு பகவானால உங்களுக்கு உயர்தரமான மேன்மைகளை உண்டாக்கி தரக்கூடிய ஒரு தருணமாக அமையும் இந்த காலம். அது மட்டுமல்ல, வாழ்க்கையில் மிதுன ராசி அன்பர்கள் பொதுப்படையாகவே ஒருத்தரை நம்பிட்டீங்கன்னா அவங்களுக்காக எதையும் செய்வீங்க. கடந்த காலகட்டங்களில் நம்பி ஏமாறக்கூடிய சில சூழல்கள், கொடுத்த பணம் இன்னைக்கு உங்கள் கைக்கு வரலை, அதற்கு நீங்கள் வட்டி கட்டக்கூடிய நிலை. அப்போது இது மீண்டும் வருமா அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக வரும். சிலர் சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி அந்த சொத்துக்கள் மீண்டும் என் கைக்கு வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் அது உங்களுக்கு அமைச்சு வரும். அது மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் தெய்வத்தையே நினச்சி நாம் நல்லதையே செய்யணும், நல்லதையே விதைக்கணும், அதுதான் முளைக்கும் நினைச்ச வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் சோதனைகள் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரலாம். ஆனால் அடுத்தடுத்து ஒன்று போனால் ஒன்று எல்லாத்துலேயும் பிரச்சனைகள். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளே இன்னைக்கு உங்களை பார்க்கல, உங்கள் மேலே அபிப்பிராயங்கள் இல்லை, உங்கள் மேலே ஒரு பாசபந்தம் இல்லைன்ற வருத்தங்கள் இன்னொரு புறம், குடும்பமே சிதறி நிற்கக்கூடிய ஒரு சூழல். ஆக மொத்தத்தில் இதை சரி செய்யணுன்ற நோக்கம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த 2024ஆம் வருடம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு அருமையான காலமாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால உங்களது வாழ்க்கையில் வெளிநாடு வெளிவாய்ப்புகள் உண்டாகும். வெளிநாட்டில் வேலை செய்து பெரிய இலக்குகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகி இன்னைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி கடன் சுமைகளை சுமந்து நிற்கிறேன், நான் எப்படி சரி செய்ய போகிறேன், இதை விட்டு எப்படி வெளியில் வரப்போறேன்னு தெரியல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் லாபஸ்தானம், லாப கிரகமாகப்பட்ட குரு பகவான் அவருடைய பார்வை டைரக்டாக 5ஆம் பார்வையில் விடும்பொழுது உங்களுடைய லட்சியங்களும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனைகளும் கைகூடி வரும். அருமையான மேன்மைகள் அடைவீங்க, உயர்தரமான வாழ்க்கையை நீங்கள் வாழுவீங்க. மொத்தத்தில் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பெரிய இலக்குகளை நீங்கள் அடைவீங்க. மேற்கொண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான அமைப்புகளும் கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணம் உங்களுக்கு அமையும். நீங்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய ஆரோக்கிய மேன்மைகளும் நலனடையும். கல்வி ரீதியில் அவங்க மிகச்சிறந்து வருவாங்க. ஆக மொத்தத்தில் உங்களது வாழ்க்கையில் வேலையிலையும் சரி, ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்களும் சரி, தொழில் சார்ந்த பாதிப்புகளும் சரி நீங்கி இது எல்லாம் கைகூடி வரக்கூடிய தருணமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். மிதுனராசி அன்பர்களே, நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஜனன ஜாதகம் இருக்குது. அந்த ஜனன ஜாதகத்தில் லக்னம், திசா புத்திகள், அது இல்லாமல் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்ற பொறுத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு அமையும். ஆக அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய பரல்கள் முதல் கொண்டு பார்த்து தெளிவான ஒரு பலனை எடுக்கணும்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் முடிவு எடுக்கணும். ஏன்னா இந்த ஜாதகத்தில் இது சற்று குறைவாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்காது. ஆக
உங்களது ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களது ஜாதகத்தை அனுப்பி முழுமையாக தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க. உங்கள் லைஃப்பில் 100% சக்ஸஸ் அடைவீங்க, வெற்றிகளை சந்திப்பீங்க. உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.